பொதுவா இந்த சிகரெட் பிடிக்கிற ஏதோ ஒரு நபர்கிட்டயோ இல்ல இந்த ஆல்கஹால் சாப்பிட்ற ஏதோ ஒரு நபர்கிட்டயோ நீங்க போயிட்டு நீங்க எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கா ஒரே ஒரு டைம் இதை சாப்பிட ஆரம்பிச்சேன், ஆனா அதுக்கப்புறமா அது என்னால விடவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த அடிக்ஷனுக்கு என்ன காரணம்? இந்த அடிக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மோக்கிங் அப்புறம் ஆல்கஹால் இது மட்டும் கிடையாதுங்க. நீங்க உங்க போனை கூட எடுத்து பாருங்க. உங்க போன்ல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயன்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இதுவே ஒரு வகையான அடிக்ஷன் தான். இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு உண்மையிலேயே என்ன காரணம், அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிற பல டீடைலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ அடிக்ஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னு பாக்கலாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை பார்க்கும் போதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போதோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும் போதோ உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த கெமிக்கல் மாற்றங்கள் தான். உங்க உடம்புல சுரக்கிற இந்த டோபமைன், செரட்டோனின், அப்புறம் அட்ரினலின், இந்த 3 ஹார்மோன்கள் தான் உங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு கொஞ்ச அளவுக்கு டோபமைன் சுரக்கும். அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க அந்த விஷயத்த செய்யும் போது மகிழ்ச்சியா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அந்த டோபமைனோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப குறையும் போது உங்களுக்கு என்ன தோணும்? சரி, அந்த விஷயத்த செஞ்சா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிப்பீங்க. இது வந்து நல்ல விஷயங்கள்ல இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து ஸ்மோக்கிங் அப்புறம் ஆல்கஹால் இந்த மாதிரி அடிக்ஷன்ல போய் முடிஞ்சிச்சுன்னா தான் அது இந்த மாதிரி அடிக்ஷன்ல அது போய் முடிஞ்சாதான் அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும். இப்போ அந்த சிகரெட்ஸ் ஆகட்டும் இல்ல ஆல்கஹால் ஆகட்டும் அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அது நீங்க சாப்பிட்ட ஒரு சில செகண்டுக்குள்ளாரியே அது டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இயற்கையாவே ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு வர மகிழ்ச்சியை செயற்கையா ஒரு சில கெமிக்கல்ஸ் மூலமா நீங்க கொண்டு வரீங்க. இப்போ நீங்க கெமிக்கல்ஸ் மூலமா கொண்டு வந்த அந்த டோபமைன் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட்மே குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஒரு சிகரெட் எடுத்து பிடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் டோபமைன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு முறை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டோபமைன் செக்ரேட் ஆகிற அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் நீங்க பிடிக்கும் போது கொஞ்சம் அளவு டோபமைன் சுரக்குன்னு வச்சீங்களேன், அதுக்கு அடுத்த நாள் அதே அளவு சிகரெட் பிடிச்சீங்கன்னா அந்த டோபமைன் செக்ரீஷன் அளவு வந்து கம்மியா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நமக்கு மகிழ்ச்சி வந்து கம்மியா இருக்கு, அப்ப இன்னொரு சிகரெட் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிகரெட்டை பிடிப்பீங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 இருந்தது அடுத்து 2 மாறும், 2ங்கிறது 4 மாறும், அப்படி அப்படியே அதிகரிச்சுட்டே போய்கிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே கடைசியில எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் சிகரெட் பிடிச்சா கூட உங்களுக்கு செக்ரேட் ஆகிற அந்த டோபமைனோட அளவு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். இதனாலதான் ஒரு மனிதர் செயின் ஸ்மோக்கரா உருவெடுக்கிறாருங்க. இது சிகரெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். எந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களால மீளவே முடியலையோ கண்டிப்பா அது எல்லாமே இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளார வந்துடும். இப்ப நீங்க உண்மையிலேயே இந்த அடிக்ஷன் எதனால உருவாகுது அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிக்ஷன் ஆகாம இருங்க. வேற புது விதமா என்னென்னலாம் அடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.